இந்த அவசரப்படாம போகணும். பட் அவசரப்படாம போறதோட சவுண்டும் சரியா வரணுமா? மாறக்கூடாது. Ha. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் உண்டு. A. B. T. S. J. H. H. D. Z. குட். செகண்ட் லைன். R. Z. S. ர Sh. பெல பெல ரெண்டு வராதே. ர இல்ல ரா. R. ம் Z. S. Sh. S. W. T. இருக்கக்கூடாது. L. ஸ்வா லா இது இல்லையே. இது லாண்ட் வராதே. நான் லாண்ட சொல்லி தந்தேன். ஆஹா. Da. ஆ சா. Da. ஆ துவா தா தா அப்படி போகக்கூடாது. தா Da. சரி போதும். A. R. Ra. Ra. Z. S. ரா Sh. எப்படி வரும் சொல்லுங்க. ரா Ra. Ra. Z. S. Sh. S. D. T. L. E. திருப்பி சொல்லுங்க பாப்போம். Ra. Ra. Z. S. ரா ரா Sh. ரா இல்ல. ரான்னு சொல்றது பெல. ரா Ra. Z. S. Sh. S. D. ஆ? T. இது எப்படி இது சேண்டா வரும்? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது எப்படி வரும்? V. இது ஆஹா எல்லாம் மாறிட்டு. நான் வட்டம் போற லெட்டர் எப்படி வரும்? Sw. ஆ ஸ்வா எப்படி வரணும்? Swa. ஸ்வா ஆ ஸ்வா. Swa. இது D. துவா. Da. ஆ ஸ்வா சொல்லுங்க. ஸ்வா Swa. Da. துவா Ta. La. லா La. அ La. E. அ ஆ அ E. இது துவா. Da. ம் கொஞ்சம் கவனமா பிராக்டிஸ் பண்ணி பழகணும். ஓட இயலாது. ஃபர்ஸ்ட் லைன் தான் ஓகே. ஃபர்ஸ்ட் லைன்லயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பீட குறைக்கணும். கொஞ்சம் ஸ்பீட குறைச்சு நிதானமா யோசிச்சு யோசனையோட ஓதணும். A. திருப்பி ஒருக்கா ஓது பாருங்க. ரா ஜ ச ஷ ஸ்வ த்வ த வ அ க. விளங்கினா? E. ஓதுங்க அப்ப சரியா செகண்ட் லைன். Ra. Z. S. Sh. S. D. T. Ta. La. E. L. நீங்க ஓடுறீங்க. நிதானமாகணும். அடுத்த எழுத்து எப்படி வரணுங்கிறதுக்கு நாங்க யோசிச்சுக்கணும். டைம் எடுக்கணும். ர ப ஜ ப ஜ ப ஜ ஓடினா எங்களுக்கு அவசரமா எங்கட வாய் வராது. இல்லைனா எங்கட E. வாயால் அவசரம் உச்சரிக்க வராது. நான் கொஞ்சம் ஸ்லோ ஆயினா தான் அதுக்கு வேலை எங்களுக்கு ஓதிடும். பாருங்க. இது ரே இல்ல. இது ராண்டு சொன்ன ராண்டு சொல்றது பெல. ரா நேரடியாக வானத்துக்கணும். ரா எப்படி? Ra. ஆ ரா ஜ சொல்லுங்க. ரா Ra. ஜ Z. த T. த இல்ல. ச சவுண்ட் வரணும். S. ச S. முன்னுக்கு இருக்கிறவங்க ரெண்டு பல்லையும் நேரா வச்சுக்கணும். அப்பதான் சவுண்ட் வரும். ச S. ஷ Sh. துவா Ta. துவா Da. துவா Ta. லா La. ர E. ர E. குவா. Da. பாருங்க. இப்ப ஒவ்வொரு எழுத்தா சொல்ற நேரம் நிதானமாயிக்கணும். ரா ஜ ச ஷ ஸ்வா துவா ஃபா லா
அ கோ நாங்க ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னால் நான் அடிச்சு அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடினேனா ஏண்டா இல்லைனா ஒவ்வொரு எழுத்துக்கு மேடையும் நான் கெப் எடுத்தேன் ஏனது எனக்கு எல்லாத்தையும் ஒன்றுக்கு சொல்றது கஷ்டம் எனக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒரு கஷ்டப்பட்டு தான் வரும் கொலை பெய்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ எப்ப நாங்க ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகி ரா ஜ ச ஷ தொ 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 லொ அ கா ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில நாங்க எப்ப டைம் எடுக்கிறோமோ அப்பதான் அடுத்த எழுத்தை தெளிவாக சரியாக உச்சரிக்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க பாப்போம் Ra. Z. S. ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் B. T. S. J. H. H. D. Z. செகண்ட் லைன் Ra. Ra. Z. S. Sh. To. To. T. L. L. A. L. அ க அப்படியா பாத்தீங்களா இல்லையே எப்படி வரும் E. Ga. கா எப்படி Ga. கா Ga. திருப்பி வந்து பாப்போம் R. Z. S. Sh. To. To. Ta. சா அல் தா 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 Da. Da. T. L. E. ல இல்ல Ra. ஆ. பாத்தீங்களா உங்களுக்கு இது இந்த இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க இந்த இடத்துக்குலாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க தனித்தனி லெட்டர்களா பிராக்டிஸ் பண்ணணும் ஸ்வா எப்படி Sa. தா இல்லாட்டி Da. இதோட சின்ன பாடத்துக்கு போமா ஆனா இது பாடம் கஷ்டமாயிக்குதா அல்லது புடிச்சு கொள்ள இயலுமா எப்படி இல்லாட்டி இதோட சின்ன பாடத்துக்கு போவோம் புடிச்சு கொள்ள இயலுமா? ஆ அல்லது இப்படி ஃபர்ஸ்ட் லைன் ஒரு லைன் இல்லாம ஒரு ஸ்லைட்ல ஒரு எழுத்து மட்டும் தான் நான் பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்தது இதோட சின்னது அப்படி இல்லையே நீ பிராக்டிஸ் பண்ணி புடிச்சு கொள்வீங்க ஏன்னா இதுல சொல்லுங்க சுவால சொல்லுங்க சுவால இது எப்படி Sa. சுவா Da. சுவா நீட்டக்கூடாது சுவா Sa. Da. T. தேவையா பெரையே அது தேவை வராது அதுவும் சுவா Ta. La. E. வா ஆ இல்ல இல்ல ஆ E. ஆ R. இல்ல எப்படி வரும் இல்ல Ra. பாத்தீங்களா எப்படி Ra. இல்ல கா பாத்தீங்களா பாத்தீங்களா Da. கா நீங்க La. அப்படி மறந்துச்சுன்னா ஆனா ஒவ்வொரு ஒரு எழுத்த கிட்டத்தட்ட 2 டைம் 20 டைம்ஸ் 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் சொல்லி பாருங்க கா கா இப்படி இப்படி சொல்லணும் வீட்ல இருந்து அப்பதான் மறக்காது A. இல்லையா? சரி இன்னொரு லைன் சேர்த்து தரவா அல்லது 2 லைன் போதுமா ஹோம்ஒர்க்ல பேல வருது A. என்ன செய்வோம் இதே ஹோம்ஒர்க் ரிப்பீட் தரவா இன்னொன்று எட் பண்ணிக்கொள்ளவா புதுசா இதை ரிப்பீட் செய்யலுமா ஓ செஞ்சு ஏழும் எனக்கு நீ செஞ்சு தரலாம் இந்த முறை செஞ்சு போற அடுத்தது ஆ. போகும் ஏன்னா தேர்ட் லைன் ஓ. அது போறதா தேர்ட் லைனையும் ஆ. இதே குழப்பம் கழிக்கிற நான் இப்ப தரல ஏண்டால் உங்களுக்கு இதுல செகண்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு சின்ன குழப்பம் தான் நிக்குது பட் செகண்ட் லைன்ல பெரிய குழப்பம் நிக்குது நீங்க சொல்லி பழகிட்டு நானோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்ப ஆளு தெரியுமே நாளைக்கு அப்ப உங்களுக்கு மிஸ்டேக் வராம சொல்லிடும் அதுக்கப்புறம் அனுப்புங்க சரி எங்களுக்கு கடைசியா தான் அனுப்பணும் நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி இதுக்கு ஒரு பிழை இல்ல என்ற அந்த கான்செப்ட் வந்ததுக்கு பின்னால் அந்த ஒரு ஐடியா வந்ததுக்கு போறதான் அனுப்பணுமா ஹா நான்